இப்போ கோயில் பண்ணியிருக்கிற இடம் தான் தேவமூலை. சொந்தக்காரர் அப்போ அவர்கிட்ட கேட்டேன், இது கொடுக்குறீங்களா? அவங்க இல்லை அப்படி கொடுக்க முடியாது, வேணும்னா உங்களுடைய இடமே கொடுங்க, எல்லாம் எடுத்துக்கிறோம் நாங்கள். ரொம்ப கஷ்டத்தை அனுபவித்தேன். அப்போ யாரும் ஹெல்ப் பண்ணல அப்படிங்கிற 15 நாள் கழித்து ஃபோன் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு இந்த இடம் கொடுக்குற வாங்குறீங்களான்னாங்க. மை காட். Max Gold, cash for gold. Call 04445454545. Presents Behind It, straight from the heart with Rangaraj Pandey. Powered by Arabian Garden Seafood Restaurant, Social Eagle, AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform, Karthipuram Coimbatore 200-acre Dream Township Premium Plots, Dr. Shivarma Ayurveda Ayurveda, Air Fiber Wi-Fi, Naturals World's fastest growing salon chain, Howda Pay, powered by Workaby. ஆஞ்சநேயரை பண்ணலாங்க அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியாச்சு. பட் ஒரு சிங்கிள் பீஸு பெருசாக இருக்கணும், அப்போ தான் இட் வில் பி தேர் ஃபார் thousands of years. அப்படி ஃபஸ்ட்டு கிடைக்கல சார் எனக்கு. ஏன்னா எங்கே போனாலும் இதுக்கு 1.5 years சுற்றிருக்கேன். ஹைட்டே வந்து 32 இருக்குது. ஸோ தட் சிப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ நீட் 35 feet வேணும் எனக்கு. இருக்கும்போது நம்ம அங்கேயே இந்த பாடி கம்ப்ளீட்டாக ஸ்கல்ப்சர் பண்ணி இங்கே கொண்டு வந்தோமா, இங்கே வந்து பண்ணோமா? ஒரு 75% அங்கே பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து இங்கே கொண்டு வந்து இன்னொரு அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன்லேயே பெரிய பிரச்சனை சார். எனக்கு பயம். ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கடவுள் சொன்னது தான். ஜென்டில்மேன் வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணிச்சா. இனிஷியலாக அந்த படத்தை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு தயக்கம் இருந்துச்சா, ஒரு ரிசர்வேஷன்ஸ் இருந்துச்சா? கேட்டு வேண்டாம்னு சொல்லிடலாம், ஏன்னா தப்பாயிரும், நிறைய தடவை வந்து போகிறாரு, கேட்டுட்டு வேண்டாம்னு சொல்லிடலாம். ஸோ கேட்டதுக்கப்புறம் வேண்டாம்னு சொல்ல முடியல. அவ்வளோ நல்ல ஒரு கதை சொன்னார் சங்கர். நிறைய பேர் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு டைரக்டர்ஸ் பண்ணியிருக்க படம் சொதப்பலாக கூட போயிருக்கு. இது உங்களுடைய ஃபிலிம் கெரியர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும்போது இந்த திடீர்னு ஸ்பிரிச்சுவல் கெரியர் வந்து ரொம்ப சர்ப்ரைஸாக எங்களுக்கு இருந்தது. அதாவது ஒரு பாடி பில்டர் பைல்வானோட சன் வந்து ஆஞ்சநேயர் பக்தராக இருப்பாருங்கிறது நாங்கள் வந்து நார்த் இந்தியன் ஹிந்தி ஃபிலிம்ஸ்லேருந்து நாங்கள் பார்த்துப்போம். பின்னாடி வந்து பாகுபலி பஜ்ரங் பலி பின்னாடி இருப்பார் பார்த்துருக்கோம். உங்களுக்கு ஒரு ஆஞ்சநேயர் கோவில் கட்டணும் அப்படிங்கிற அளவுக்கான அந்த இன்ட்யூஷன் எப்படி நடந்துச்சு? அது ஹவ் இட் ஹேப்பன்? இல்லை சார், சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு ஒரு நாங்கள் ஸ்கூலில் எக்ஸாமுக்கு போனாலும் சரி, எதுக்கு போனாலும் சரி, எங்கள் அப்பா காதில் வந்துட்டு ராம் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஃபாதர். ஏன்னா சின்ன வயசுலேருந்து அது சினிமாவுக்கு வந்ததுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு ராம் அப்படிங்கிறது வந்து ஒரு மந்திரம் மாதிரி. மந்திரம் தான், ராம் மந்திரம் எங்களுக்கு. இப்போ கூட ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டில் ஃபுல் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபோன் வைக்கும்போது ராம்னு சொல்லி தான் ஃபோன் வைக்கிறோம். ராம். ஸோ ராம் அப்படின்னு சொல்லிட்டு திஸ் இஸ் ஹவ் வி ஆர். அதுதான் எங்களுடைய. ஸோ அது அப்படியே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் இந்த கோயில் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இப்போ நீங்கள் இந்த இடம் பார்க்குறீங்க, எனக்கு கொஞ்சம் பேசிக் வாஸ்துவம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த இடம்தான் இப்போ கோயில் பண்ணியிருக்கிற இடம் தான் தேவமூலை. தேவமூலை. ஆனால் இந்த தேவமூலை நம்மக்கிட்ட இல்லை அப்போது. ஸோ இதே இடத்துல வந்து நின்றுட்டு இந்த இடத்துக்கு சொந்தக்காரர் அப்போது அவர்கிட்ட கேட்டேன், இது கொடுக்குறீங்களா? ஒரு 50 cent தான் கட்டாக இருந்தது. இது கொடுத்தான்னா கரெக்டாக இருக்கும், வாஸ்து இருக்கும்னு சொல்லி. அவங்க இல்லை அப்படி கொடுக்க முடியாது, வேணும்னா உங்களுடைய இடமே கொடுங்க, எல்லாம் எடுத்துக்கிறோம் நாங்கள். சரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பக்கம் போனாங்க. திருப்பி அங்கேயே நின்றுட்டு அது இங்கே கிடைச்சா நம்ம ஏதாவது கடவுளுக்கு ஏதாவது பண்ணியிருக்கலாம் இது அப்படி சொல்லி போயிட்டேன். ஒரு 15 நாள் கழித்து ஃபோன் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு இந்த இடம் கொடுக்குற வாங்குறீங்களான்னாங்க. மை காட். மேட்டர் ஆஃப் 15 days. ஆமாம், அவ்வளோதான். ஃபஸ்ட் டே ரிஃப்யூஸ்டு. முடியாதுன்னாங்க. உங்கள் இடத்த வேணா கொடு அப்படின்னா அன்று சொன்னவங்க கொடுக்குறாது வாங்குறீங்களான்னாங்க. சரி கொடுத்துருப்பா அப்படின்னு வாங்கிட்டு
எஸ்ன்னு சொன்ன அந்த பக்கம் அகெயின் ஐ ஸ்டூட் தேர் ஒன்லி. நின்றுட்டு ஐ ஜஸ்ட் தாட் என்ன பண்ணணும், இங்கே பண்ணணும் தானே நம்ம கமிட் பண்ணோம், என்ன பண்ணணும், இட் ஷுட் பி தேர் ஃபார். எனக்கு இந்த பிரமிட்டு தான் எனக்கு மைண்டில் எப்போவும். ஏன்னா தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் இருக்குது. அன்றைக்கி இருந்த கலாச்சாரத்தை வந்து நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். இப்படி தான் இருந்தது, ஜனங்க எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக தேர் தாட் ஆஃப் டுமாரோ, நாளைக்கு அவங்க யோசிச்சுருக்காங்க அப்படி. ஸோ நம்ம ஒன்றுமே பண்ணல. ஒரு வீடு கட்டினா 20-25 இயர்ஸுக்கு உடஞ்சி கீழே விழுந்துடும். என்னடா பண்ணலாம், சரி ஓகே ஆஞ்சநேயரை பண்ணலாங்க அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியாச்சு. பட் இட் ஷுட் பி மொனோலித்திக். ஒரு சிங்கிள் பீஸு பெருசாக இருக்கணும். அப்போ தான் இட் வில் பி தேர் ஃபார் thousands ஆஃப் இயர்ஸ் அப்படின்னு. அப்படி மைண்டில் வந்தது தான் பாஸ். இப்போ வந்து கர்நாடகாலேருந்து அங்கே வந்து அங்கே கொயரா ஃபஸ்ட்டு கிடைக்கல சார் எனக்கு. ஏன்னா எங்கே போனாலும் இதுக்கு 1.5 இயர்ஸ் சுற்றிருக்கேன் எல்லாம் கர்நாடகா சைடில் எல்லாம். ஏன்னா ஸ்டோனுக்கு பாருங்கள், இப்போ நமக்கு ஹைட்டே வந்து 32 இருக்குது. ஸோ தட் சிப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ நீட் 35 ஃபீட் வேணும் எனக்கு. அப்புறம் விட்த்து வந்து ஒரு 20 ஃபீட் இருக்குது. எனக்கு மினிமம் 23-24 ஃபீட் இருக்கணும். அப்போ தான் சிப் பண்ணிட்டு அந்த பொசிஷனுக்கு வரும். திக்னஸ் இப்போது 10 ஃபீட் இருக்குது. ஸோ யோசிச்சு பாருங்களா, இந்த டைமென்ஷன்லேயே இருக்கிற ஒரு பீஸு ஹைட்டாக கிடைக்குது. ஆமாம், எல்லா இடத்துலையும் ஹைட்டாக கிடைக்குது. எல்லா ஸ்தபதிகள் எல்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் ஹைட்டாக பண்ணிவிடுங்க, ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு. இல்லை மைண்டில் இது வந்துச்சு. நான் என்னுடைய அடுத்த கொஸ்டின் அதுதான். நான் வந்து நிறைய ஆஞ்சநேயர் மாதிரி 30 ஃபீட்ஸ் 35 ஃபீட்ஸ் நிறையா பார்த்துருக்கேன். ஆனால் அது எல்லாமே ஸ்டாண்டிங் பொசிஷன். அது வந்து கதையோட ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லாட்டி கும்பிடுற மாதிரி இருக்கும். இது வந்து பத்மாசத்தில் உட்காந்து மெடிடேஷனில் இருக்கிற மாதிரியான ஒரு ஒரு பிளெஸிங்ஸ் கொடுக்குற அண்டு வந்து யோக நிதிரையில் இருக்கக்கூடிய ஒரு இது. இந்த ஐடியா எப்படி வந்துச்சு? உட்காந்து நார்மலாக வந்து வி ஒன்ட் சீ தட். அஃப்கோர்ஸ் ராமரை நினச்சிட்டு இருக்கிறது வந்து எப்பயுமே அந்த போஸில் தான். அதான் தட்ஸ் வாட் வி ஹேட். இந்த பொசிஷனில் இருக்கணும்னு எப்படி அந்த ஆசை வந்துச்சு? எனக்கு இது மைண்டில் வந்தது, இப்படி இருக்கணும். எனக்கு பிக்சர் வந்தது. அதுக்கப்புறம் வந்து இங்கே எல்லா சாஸ்திரோக்தமாக தான் பண்ணியிருக்கோம். ஒரு சின்ன விஷயம் கூட எனக்கு பிடிச்சது கேட்டு இது பண்ணலாமா வேண்டாமா கேட்டுதான். ஸோ இதுக்கு பிரச்சனைன்னு சொல்லி போடுவாங்க. பண்டிட்ஸ் எல்லாம் வந்து நல்லா படித்தவங்க அவங்களாம் வந்து பிரச்சனை போடுவாங்க. அது கடவுளாக கேட்குற கேள்வி கேட்குறது. பிரச்சனை அதுதான் கொஷின். ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கடவுள் சொன்னது தான். இந்த பொசிஷனில் இருக்கலாமா, எந்த மாதிரி ஒரு கல் யூஸ் பண்ணணும், அது எல்லாம் வந்து அவங்க தான் டிசைடடு. நம்ம ஒன்றும் கிடையாது. வி ஜஸ்ட் தாட். அதுக்கப்புறம் இது நம்ம பண்ணணும்னு நினைக்கும் போது நம்ம அங்கேயே இந்த பாடி கம்ப்ளீட்டாக ஸ்கல்ப்சர் பண்ணி இங்கே கொண்டு வந்தோமா, இங்கே வந்து பண்ணோமா? ஒரு 75% அங்கே பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து இங்கே கொண்டு வந்து இன்னொரு அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன்லேயே பெரிய பிரச்சனை சார். எனக்கு பயம். ஏன்னா இடையில நிறைய பிரிட்ஜஸ் இருக்குது. இதுதான் அவ்வளோ வெயிட் இருக்குது. கொஞ்சம் இது ஆனாலும் பர்மிஷன் வேறு கொடுக்க மாட்டாங்க. என்னென்னா இவங்கள பெரிய தெரிஞ்சவங்களெல்லாம் பிடிச்சி, இல்லை நம்ம பாஸ் ஒன்றும் ஆகாதுங்க அப்படின்லாம் சொல்லி அப்படி டக்குன்னு இருக்கும். 3 days ஆச்சு அங்கேருந்து பெங்களூர்ந்து இங்கே வர்றதுக்கு. எங்கே இருக்குது இப்போ எங்கே இருக்குன்னு. ஸோ வந்துட்டார். வந்து இங்கே இந்த ஊருக்குள்ளே இங்கே வரும்போது கொஞ்சம் கஷ்டமாச்சு. ஏன்னா சின்ன ரோடு, அங்கெல்லாம் சின்னது, அங்கங்கே கொஞ்சம் தட்டிடுச்சு வீடெல்லாம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொடுத்துட்டான். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் 17 வருஷம் ஆச்சு. 17 வருஷம். எதனால் வந்து ஃபைனான்ஷியல் இடத்துல இல்லாட்டி அன்னைக்கு தான் எழுதியிருந்ததா இல்லாட்டி அவ்வளோ எழுதிருந்தது இல்லை, அது அப்படி தான் ஆச்சு. ஏன்னா ஒர்க்கர்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டம் கிடைக்கிறது உங்களுக்கு. ஸ்கல்ப்டிங்கு அவங்க ஒரு கண்டினியூட்டியாக ஒருத்தர் பண்ணியிருப்பாங்க, அவங்க தான் திருப்பி வேணும். ஆமாம் வேறு ஆளை கொண்டு வர முடியாது. பெரிய சைஸ் ஃபேஸ் கீஸ் எல்லாம் கொஞ்சம் கூட மிஸ் ஆகக்கூடாது. நமக்கு இந்த ப்ரப்போர்ஷனேட் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கணும். ஸோ இம்மீடியட்டாக சில நேரத்தில் எல்லாம் 3 years வேலை இல்லாமல் தான் இருக்கும். 3 years எல்லாம் வேலை இல்லாமல் அப்படியே வெயிட்டிங்கு. பட் எனக்கு இதான் வேலை. ஃபோன் பண்ணிட்டு எப்போயா வர்றீங்க, இது பண்ணுறீங்க, திட்டி கலாட்டா பண்ணி கெஞ்சி எல்லா டைப்பு எல்லாம் திட்டி கலாட்டா பண்ணிட்டு, சரி ஓகே இப்போ என்ன வேணும் உனக்கு, சரி நான் பண்ணி கொடுக்குறேன். இல்லை சார் அவங்க அங்கே போயிட்டாங்க எங்கே போயிட்டாங்க. ஸ்கல்ப்டர்ஸ் ரொம்ப டிமாண்டு. சேம் ஸ்தபதியா த்ரூ அவுட் இல்லை. அதுக்கப்புறம் ஃபினிஷிங்லலாம் நிறைய பேர். அசோக் குடிகாரான்னு சொல்லிட்டு அவர் தான் மெயின் ஸ்தபதி. அவர் தான் பண்ணார். இஸ் ஃப்ரம் மேங்களூர். பட் எக்ஸ்ட்ராடனரியாக ஒர்க் பண்ணார். ஃபேஸ் கீஸ் எல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ப்ரப்போர்ஷனாக இருக்கும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கம்ப்ளீட்லி இது பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பாம்பேலேருந்து ஒரு மாடல் வர வச்சு
360 டிகிரிஸில் அவருக்கு ஆஞ்சநேயர் மாதிரி ஒரு கெட்ட போட்டு 360 டிகிரிஸில் ஃபோட்டோலாம் எடுத்து கொடுத்தேன் ஸ்தபதிக்கு. ஏன்னா எனக்கு வந்து ப்ரப்போர்ஷன் எங்கேயோ மிஸ் ஆகிடக்கூடாது, சில நேரத்தில் தலை பெருசாச்சுன்னா உடம்பு சின்னதாகிடும், இந்த மாதிரி எல்லாம் ஆகக்கூடாது. ஸோ அந்த ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணோம் நிறைய. உங்களுக்கு கெரியரில் ஜென்டில்மேன் வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணிச்சு. இனிஷியலாக அந்த படத்தை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு தயக்கம் இருந்துச்சா, ஒரு ரிசர்வேஷன்ஸ் இருந்துச்சா? ஒரு வைராக்கியம் இருந்தது, வெளியே பண்ணக்கூடாது, யாருக்கும் பண்ணக்கூடாதுன்னு. சேவகன் படம் ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணப்போ ரொம்ப கஷ்டத்தை அனுபவித்தேன். அப்போ யாரும் ஹெல்ப் பண்ணல அப்படிங்கிற அந்த நேரத்தில் இருந்த மனப்பக்குவம். சரி இனிமேல் எனக்கு யாரும் வேண்டாம், எனக்கு நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். அப்போது வந்த படம் தான் ஜென்டில்மேன். அப்போ பண்ண மாட்டேன்னு சொன்னேன். நிறைய தடவை சொல்லியும் டைரக்டர் வந்து கதையாவது கேளுங்க, கேட்டு உங்களுக்கு பிடிக்கலன்னா வேண்டான்னு சொல்கிற போது கஷ்டமாக இருந்தது. ஒரு டெக்னீஷியன் வந்து அப்படி சொல்கிறது, ஃபஸ்ட் பிக்சர் வேறு அவருக்கு. ஸோ சரி நான் என்னுடைய டீமுக்கு சொல்லிட்டேன், இப்போ கேட்டு வேண்டான்னு சொல்லிடலாம், ஏன்னா தப்பாயிடும், நிறைய தடவை வந்து போகிறாரு, கேட்டுட்டு வேண்டான்னு சொல்லிடலாம். ஸோ கேட்டதுக்கப்புறம் வேண்டான்னு சொல்ல முடியல. அவ்வளோ நல்ல ஒரு கதை சொன்னார் ஷங்கர். ஸோ கேட்ட உடனே ஜென்டில்மேன் வந்து மோஸ்ட்லி சரத்குமார் கேட்டிருந்தாங்கன்னு. அவங்களுக்கு அந்த இது அந்த ஐடியா வந்து டைரக்டர் சரத்குமார் வச்சு ஃபோட்டோ செஷன்ஸ் கூட நான் பண்ணியிருந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அவர் தான் முதல்ல. அதுக்கப்புறம் அவர் டேட் ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அப்புறம் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் என்கிட்ட வந்தாங்க. இப்போ நீங்கள் பண்ணுற இந்த பிளாஸ்ட் படத்துடைய டைரக்டர் கூட டெபியூட் டைரக்டர் ஃபஸ்ட்டு பண்ணுறாரு, பிரதீப் ரங்கநாத் அந்த ஐடியா இருந்தார். அந்த டெபியூட் டைரக்டரை நீங்கள் இன்னைக்கு ஷங்கருங்கிறது யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். பட் நீங்கள் அன்னைக்கு சொன்ன மாதிரி ஒரு ஜென்டில்மேன் ஃபஸ்ட்டில் வரும்போது வந்து சரியாக இருக்கும் தெரியாது சார். நிறைய பேர் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு டைரக்டர்ஸ் பண்ணியிருக்க படம் சொதப்பலாக கூட போயிருக்கு. ஏன்னா கதை சொல்கிறது வேறு, திரையில கதை சொல்கிறது வேறு. சில பேர் வந்து என்ன கதை, இப்போது ஜென்டில்மேன் வந்து அவங்க சொன்ன கதையை விட நல்லா எடுத்திருந்தாங்க, ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. சில நேரத்தில் கதை சொன்னதே வேறு, இங்கே திரையில் இருக்கிறது வேறு, அதெல்லாம் ஆகும். பட் ஐ ஆல்வேஸ் லைக் டு ஒர்க் வித் நியூ பீப்புள். ஸோ பெனிஃபிட் ஆஃப் டவுட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபுல் அவங்களுக்கு அந்த ஒரு ஃபோர்ஸோடு வருவாங்க, ஒரு தீயோட. அதில் கிவ் தேர் பெஸ்ட். ஸோ அந்த ஒரு தீயில நம்மளும் சேர்ந்து இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு, அது வந்து பெனிஃபிட் யூ அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் இருக்கும். யாருக்கு எது எழுதியிருக்கோ அது நடக்கும்ல. அண்டு குருதிப்புணல் நம்ம வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, அது வந்து ஒரு ஃபிலிம் மாதிரியே இல்லாமல் ஒரு நாவல் மாதிரி, ஒரு குறு நாவல் மாதிரி, கதை மாதிரி வந்து ரொம்ப தரன்னு போகும். நார்மலாக அப்படி ஒரு படங்கள் நம்ம வந்து பார்க்கல, ரொம்ப ரேராக. அது நீங்கள் வரணும் அப்படின்னு கமல் சார் எப்படி பிளான் பண்ணார்? அது தெரியாது. அது கமல் சாருக்கு என்ன படித்தேன்னா ஒரு நாள் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணிட்டு ஒரு கதை சொல்லணும், நம்ம சேர்ந்து பண்ணலான்னு. ஸோ நான் கமல் சாருடைய மிகப்பெரிய ஃபேனு. காலேஜில் எல்லாம் வந்து அவருடைய போஸ்ட்டு தான் வீட்டில் எல்லாம் போட்டிருப்பேன். கூப்பிட்ட உடனே ஐயோ மீட் ஆகிறேன் சார்ன்னு சொல்லி ஓடி போய் கதை அவரே சொன்னார், ஃபுல் கதை சொன்னார். கதையெல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் இந்த கேரக்டர் நீங்கள் பண்ணணும், நீங்கள் கதையே சொல்ல வேண்டாம், அப்படியே நான் பண்ணியிருப்பேன். இல்லை கேளுங்க அப்படின்னு ஃபுல்லாக அப்படி பக்கத்தில் பெரிய கண்ணு வச்சுக்கிட்டு சொன்னேன். ஸோ ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட் டு ஒர்க் வித் ஹிம். அண்ட் டைரக்டர் நம்ம கேமராமேன் பிசி ஸ்ரீராம் சார், அவர் தான் டைரக்டர் இந்த படத்துக்கு. ஸோ அவருடைய ப்ரெசன்டேஷன் கூட சூப்பராக இருந்தது, ஃபேண்டாஸ்டிக். அது கலர் டோனே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நிறைய நல்லா டைரக்ட் பண்ணியிருந்தார். நார்மலான ஃபிலிம்கான விஷயம் இல்லை, அது வந்து ஒரு வேறு ஒரு த்ரில்லர், ஒரு நாவல், ஏதோ ஒரு கான்டெம்பரரி மேக்கிங் அது. ஸோ எனக்கு புதுசாக இருந்தது. எல்லா பெரிய ஆட்களெல்லாம் இருந்தாங்க. டைரக்டர் அவர் கமல் சார் இருந்தார், அப்புறம் இவர் நம்ம கே விஸ்வநாத் சார் காம்பினேஷனு. அவர் எக்ஸ்ட்ராடினரி டைரக்டர், மிகப்பெரிய ஆக்டர். ஒரு ட்விஸ்டிங் கே விஸ்வநாத் சார் இல்லை, அவர் ஆஸ் அன் ஆக்டர் பயப்படுற மாதிரி ஒரு ஆக்டர். அவர் பார்த்துட்டே இருக்கணும், எங்கே வந்து அவர் என்ன பண்ணுவாருன்னு தெரியாது, அந்த மாதிரி ஒரு கிரேட் ஆக்டர். பழைய அந்த ரங்காராவ் சொல்லுவாங்க, ரங்காராவ் சார் மாதிரி. எக்ஸாக்ட்லி, நான் அதை ரிசம்பிள் பண்ணியிருக்கேன். அதாவது ரொம்ப சட்டிலாக பட் ரொம்ப மைன்யூட்டாக கரெக்டான ஒரு ஒப்பிட்டு நீங்கள் சொன்னது. தப்புன்னு அடிப்பாங்க, அது ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். இல்லை ஃபுல்லாக பாடி யூஸ் பண்ணுவார், இது என்னென்ன பண்ணணும், சும்மா அப்படியே பேசிகிட்டு இருக்கு இல்லாமல் இதுக்கு இடையில வேறு ஏதோ எடுத்துக்கிறாரு, ஏதோ பண்ணுறாரு, இது சரி பண்ணிக்கிறாரு, கிளாஸ் எடுத்து துடைக்கிறாரு, இதில் டைலாக் போயிட்டே இருக்கும். ஸோ
எல்லாம் இந்த மாதிரியெல்லாம் ஆட்கள் எல்லாம் இருந்தாங்க அந்த படத்தில் பண்ணும்போது. ஸோ நாம தான் ஒரு கத்துக்குட்டி மாதிரி தான். இந்த பிளாஸ்ட் படத்துக்கு நான் வரேன். இதுவுமே வந்து ஒரு டெப்யூட்டி டைரக்டருடைய படம் தான். அண்டு அட்லீஸ்ட் ஒரு 20-25 வருஷம் கழிச்சு யூ ஆர் பேரிங் வித் அபிராமின்னு நினைக்கிறேன் நம்ம வந்து. இந்த படம் வந்து இன் வாட் வே இட் இஸ் எ நியூ திங் இன் யுவர் கெரியர்? ஆமாம் சார், ஒவ்வொரு படமும் வந்து இட்ஸ் லைக் முதல் படம் மாதிரி தான் எனக்கு. இதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி ஷங்கர் ஃபஸ்ட் பிக்சர் பண்ணாங்க, நிறைய பேருக்கு ஃபஸ்ட் பிக்சருக்கு நான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் இது கூட. ஸோ வந்து இந்த கதை சொல்லும்போது இட் வாஸ் லைக் ஆக்ஷன் ஓரியன்ட் ஃபேமிலி. நான் மட்டும்தான் எல்லா படத்துலையும் ஆக்ஷன் ஓரியன்ட் இமேஜ். இதில் பொண்டாட்டியும் ஆக்ஷனு, பொண்ணு ஆக்ஷனு எல்லாருமே அது நல்லா பிளெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, ஒரு லேடி எம்பவர்மெண்ட்டு அப்படிங்கிற ஒரு அண்டர் கரண்ட்டில் இருக்குது இந்த படத்தில். ஒரு ஃபாதர் இந்த காலகட்டத்தில் ஒரு பொண்ணை எப்படி வளர்த்தாலும் நல்லாயிருக்கும். யூ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. நாட் ஓன்லி பசங்களுக்கு கிடையாது, பொண்ணுங்களுக்கு கூட அந்த ஒரு டைம் வந்ததுன்னா யூ ஹேவ் டு அந்த கெப்பாசிட்டி இருக்கணும் உங்களுக்கு. யூ ஷுட் பி கேப்பபிள் எனஃப் டு டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு அண்டர் கரண்டில் அது போகுது. அண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எனக்கு. நான் மட்டும் இல்லாமல் ஒரு ஈக்குவல் வெயிட்டேஜ் அதர் கேரக்டர்ஸ்க்கும் இருக்குது. அது எப்போ எனக்கு பிடிக்கும் எனக்கு. பிகாஸ் எல்லா பில்லர்ஸ் இருந்தால் தான் ஒரு வீடு ஸ்ட்ராங்காக நிற்கும். ஒரே ஒரு பில்லர் இப்படி நின்றுட்டா வீடு விழுந்துடும். ஸோ எல்லா கேரக்டர் நல்ல நல்ல ஸ்ட்ராங் கேரக்டர்ஸு, கேரக்டரைசேஷன்ஸு, எலிவேஷன்ஸு இருக்கு. அவங்க அபிராமி மேம் கூட வந்து ஆஃப்டர் லாங் டைம் அவங்க வந்து இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஒரு ஃபிசிக்கலாக கூட அவங்களுக்கும் வந்து ஒரு ஃபைட்லாம் கொடுத்துருக்க போகிறீங்களா? ஆமாம், ஃபைட்டெல்லாம் இருக்குது அவங்களுக்கும். ஸோ அதுக்கு ரொம்ப அவங்க பயிற்சி எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு உடம்பு இன்னும் எழுச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. அவங்களும் பண்ணியிருக்காங்க. பிரீத்தி முகுந்த் கூட இவங்களெல்லாம் பார்த்து நான் கொஞ்சம் அசந்து பார்த்தேன். பரவாயில்லையே, இவ்வளோ வந்து மெனக்கெட்டு பண்ணுறாங்க இவங்க, இவ்வளோ டெடிக்கேட்டடாக பண்ணுறாங்க இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பொண்ணு கூட டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணிச்சு. சீனர் டான்ஸிங் வேறு இது வீடியோலெல்லாம். பட் ஃபைட்ஸ் கூட இவ்வளோ நல்லா ஸ்டைலிஷாக பண்ணியிருக்கு இந்த படத்தில். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் ஸ்டோரியாக பார்க்குறதா, பிளாஸ்ட் அப்படிங்கிறதா வந்து இல்லை ஆக்ஷன் த்ரில்லராக பார்க்குறதா, ரெண்டும் பிளெண்ட் பண்ணியிருக்காங்களா? இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு அண்டர் கரண்ட் அப்படிங்கிறது அது ஒன்று இருக்கும். அது வந்து ஒரு மெசேஜ், ஒரு மெசேஜ் ஒன்று இருக்கும். பிரச்சனை நமக்கு வந்தால் தான் அது பிரச்சனை கிடையாது. பியூட்டிஃபுல். நமக்கு வரும்போது அது பிரச்சனை இல்லை, வெளியே இருக்கும்போது பார்த்தா தான் அதுதான் இட் மேக்ஸ் சென்ஸ் ஃபார் அ பர்சன் டு பி ஏ ஹியூமன் அப்படிங்கிற ஒரு பேசிக் அது இருக்கும். அது இல்லாமல் ஃபார்மேட் ஆஃப் ப்ரெசன்டேஷன் வில் பி வெரி கமர்ஷியல். நல்ல கமர்ஷியல் ஃபார்மேட்டில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 2 மணி நேரம் வந்து தியேட்டரில் வந்து என்கேஜ் பண்ணுறதுக்கான விஷயம் 100% என்கேஜ் ஆகும். ஏன்னா இப்போ நம்ம பார்க்குறோம் ஒரு ட்ரெண்ட் வந்து வேறு மாதிரி இருக்குது. அதாவது இதெல்லாம் ஓடிடியில் வரும்போது பார்த்துக்கலாம், அந்த மாதிரி இருக்காது இந்த படம். ஓடிடி படம் கிடையாது, நிச்சயமாக தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த உக்காந்து அந்த ஒரு ஸ்வாக் மூமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும் எல்லா கேரக்டர்ஸும் கூட. அடா பரவாயில்லடா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ நல்ல கமர்ஷியல் பிக்சர் ஆகும் தியேட்டரில் பார்க்க. இந்த டேரக்டர் உங்களை எப்படி கன்வின்ஸ் பண்ணார் வந்து சார் லேடிஸ்லாம் ஃபைட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற கணக்கா? அந்த பையனை நீங்கள் பார்த்துருக்கணும். இன்றைக்கி வர சொன்னேன் வந்து வாப்பா, இவங்கெல்லாம் பெரிய அந்த ஆங்கர் பண்ணுறவங்க. ஸோ வந்து ஒரு 2 வாரத்தை அவங்ககிட்ட கேட்டால் நல்லா இருக்குன்னு. இப்போ அவங்க இன்னும் பிக்சர் ஃபினிஷிங்கில் இருக்காங்க. சின்ன பையன்தான், பட் ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பாய். அவங்களோட டோட்டல் டீமே அப்படி தான் இந்த பசங்களாம். எனக்கே ஒரு அப்டேட்டிங்கு, நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். கண்டெம்பரரி என்ன ஓடிட்டு இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும், அப்டேட் பண்ணிக்கணும் இல்லையா சார். இப்போ நம்ம ஒரே ஒரு அப்போது அந்த படம் பண்ணோம், இப்படி இந்த படம் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் அன்றைக்கி முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தான், தட் இஸ் ஹவ் லைஃப் எக்ஸாக்ட்லி இஸ். ஸோ இன்றைக்கி பசங்க என்ன மாதிரி திங்க் பண்ணுறாங்க அப்படின்னு. அப்போ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்கோ அப்பப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது உண்டு. அது எப்பவும் உண்டு. இல்லை ஐ திங்க் இந்த மாதிரி கொஞ்சம் பண்ணிக்கலாமா அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கும் கன்வின்ஸ் ஆகிற மாதிரி பேசிக்கிட்டு சிலதெல்லாம் நம்ம பண்ணுறோம். அண்டு அவங்க ரொம்ப ப்ரிப்பேராக தான் வந்திருக்காங்க. ஹோம்ஒர்க், நல்லா ஹோம்ஒர்க்கு. இந்த கேமராமேன் அருண்னு சொல்லி ஃபண்டாஸ்டிக் 2 பேரும் ரொம்ப. ஸோ இவங்க ஒரு சைடுன்னா இன்னொரு ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன்ஸு, அது கல்பாத்தி ஆகரும் சார் அவங்க.
அவங்களுக்கு தான் யூனோ இது அவங்க மூலமாக உங்கள்கிட்ட வந்ததா, உங்கள் மூலமாக அவங்கள்ட்ட போனதா? அது வந்து ப்ரொடக்ஷன் மூலமாக உங்கள்கிட்ட வந்ததா, உங்கள் மூலமாக ப்ரொடக்ஷனுக்கு போனதா? இல்லை ப்ரொடக்ஷன் மூலமாக தான். அவங்க ஸ்டோரி கேட்குறாங்க, இது வந்து சரியாக இருக்கும், இந்த மாதிரி ஒரு கதையை கேளுங்க அப்படின்னு. பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சில நேரத்தில் எவ்வளோ பெரிய கம்பெனியாக இருந்தாலும் கதை நல்லாயிருக்கும். ஸோ அவங்க கேட்ட உடனே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இந்த மாதிரி ஒரு பசங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து இப்படிப்பட்ட ஒரு கதையை வந்து அவங்க சூஸ் பண்ணதே பெரிய விஷயம். அந்த ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்தாங்க அந்த பையனுக்கு. எனக்கு அதுதான் வந்து ஒரு டவுட்டாக இருந்துச்சு. நம்ம வந்து நார்மலாக இந்த மாதிரி பொசிஷனில் இருக்கிறவங்க, அதாவது ஒரு ஸ்டார்டமில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டு டைரக்டர் பண்ணால் கொஞ்சம் சேஃபாக இருக்கும், நமக்கு மினிமம் கேரண்டியாக. அதுதான் அது பெரிய விஷயம். அதுதான் சார், நிறைய பேர் அப்படி தான். சில நிறுவனங்களெல்லாம் இருக்குது, நம்ம பேச சொல்ல வேண்டாம், முன்னாடி கூட இருந்தது. யாருக்கு மார்க்கெட் இருக்கோ, எந்த ஹீரோ சூப்பராக இருக்காங்களோ அவங்கள வச்சு தான் படங்கள் எடுப்பாங்க. பட் இது சூப்பர் இவங்க பண்ணது. ஏஜிஎஸ் ஒரு புது பையனை கொண்டு வந்தாங்க. புது பையனை கொண்டு வந்துட்டு கதை நல்லா இருக்கா, வா நான் இருக்கிறேன், வி வில் டேக் கேர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ். ஃபென்டாஸ்டிக் சார். அது அப்படியே அந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் இருந்தால்தான் புதுசாக நமக்கு டேலண்ட்ஸ் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு. லேட் சௌத்ரி மாதிரி வந்து ஆர்பி சௌத்ரி சார், கரெக்ட். சௌத்ரி சார் எத்தனை பேரை கூட்டு வந்திருக்காங்க, நிறைய புது பேர் இண்டஸ்ட்ரியில் அவ்வளோ பேர் அவங்களுக்கு. ஐயோ, அவர் கரெக்டான ஒரு இது சொன்னீங்க நீங்கள், சௌத்ரி சார். ஸோ அந்த மாதிரி இந்த புது பசங்களை நம்பி நீங்கள் சொன்னீங்க அந்த மாதிரி கதை சொல்லும்போது நல்லா சொல்கிறான், திரையில் வந்து சொல்லும்போது சொதப்பிறான்னு. இந்த ஒர்க்மேன்ஷிப் எப்படி இருந்தது? நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது, ஏன்னா நீங்கள் பையன் ஆள் வேறு பார்க்குறதுக்கு சின்ன பையமாக இருப்பான்னு சொல்லிட்டீங்க. பிரதீப் ரங்கநாதன் சாரே அப்படி தான் இருப்பார். அவரோட சொல்லி வரும்போது அவரே வள்ளியாக இருப்பார். இவர் அவரை விட அவரில் பாதி இருப்பார். அவர் குண்டா இருப்பார்னு சொல்கிற அளவுக்கு இவர் ஜோரா நீங்கள் மூச்சு விட்டிங்கன்னா எங்கேயாவது விழுந்துருவார். அந்த மாதிரி தான் இருப்பார். பட் அவருக்கு என்ன வேணுமோ அது வந்து சிரிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு எப்படியோ பண்ணிட்டு சாதிச்சிருவார் இவர். பட் கிளாரிட்டி இருக்குது அவங்களுக்கு, அவங்க என்ன பண்ணணும்னு அதில் கிளாரிட்டி இருக்குது அவங்களுக்கு. லாஸ்ட் கொஸ்டின் சார், இந்த நியூ டேலண்ட்ஸ் நிறையா உள்ளே வர்றாங்க. நம்ம நிறைய டேரக்டர்ஸ் பார்த்துருக்கோம், ஒரு படம் 2 படம் அதை அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லாக ஷைன் பண்ணிட்டு போகிறாங்க. 2வது 3வது படம் கன்சிஸ்டன்சி நம்ம வந்து இருக்க மாட்டுது. இப்போ இருக்கிறவங்களுடைய ஹோம்ஒர்க் வந்து ஒரே படத்தில் நிற்கிதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை நம்மளோட நீங்கள் உங்களுடைய கேள்வியில ஆன்சரை நீங்கள் சொல்லிடுறீங்க, அதுக்கப்புறம் ஆன்சர் கேட்குறீங்க சார். நான் தெரிஞ்சுக்கிறக்கா கேட்குறேன். இல்லை ஆன்சர் நீங்கள் சொல்லிடுறீங்க, அந்த கன்சிஸ்டன்சி நீங்கள் சொல்லிடுறீங்களே. இல்லை அப்படி இருக்குதா சார்? நீங்கள் வந்து உங்கள் படம் மட்டும் இல்லை, நீங்கள் நிறைய படம் பார்க்குறீங்க, நீங்கள் நிறைய படத்தை நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்க, மல்டிலிங்குவலில் நீங்கள் பார்க்குறீங்க. அந்த நியூ டைரக்டர்ஸ் வந்து எப்படி ரெடி ஆகிறாங்கன்னா, கம்ப்ளீட்டாக நியூ நீங்கள் உள்ள என்ட்ரி ஆகும்போது அது என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃபீல்டு. இன்றைக்கி அவங்க ஹவு தே ஆர் ப்ரிப்பேரிங் தெம்செல்ஃப் அண்ட் ஹவு சஸ்டெய்னிங் நீங்கள் பார்க்குறது. இல்லை சார், எவ்ரிபடி ஆர் இண்டிவிஜுவல்ஸ். இப்போ நம்ம ஜென்ரலாக சொல்லவே முடியாது இதுக்கு ஆன்சர். ஜென்ரலாக நம்ம ஆன்சர் சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி. சில பேர் வந்து ஒன்றும் இல்லை சார், ஆன்சர் இவ்வளோதான். கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் நீங்கள் பார்க்க போகிறீங்க உங்களுடைய 2வது 3வது படங்கள் எல்லாம். கன்சிஸ்டன்சி இல்லைன்னா 2வதுலேயே காலி. Behind Wood, straight from the heart with Rangaraj Pandey. Title sponsor, உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற மேக்ஸ் கோல்ட். Call 04445454545. Max Gold, cash for gold. Powered by Arabian Garden Seafood Restaurant. Ever fresh and ever delicious seafood dishes இப்போது தமிழகமெங்கும். Social Eagle AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform. Karthipuram 200-acre township in Coimbatore, ready to construct premium villa plots and commercial plots with world-class infrastructure. Dr. Sri Verma Wellness, அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகமெங்கும். Air Fiber Wi-Fi all-in-one plans, Wi-Fi plus OTT plus IPTV. Pay 6, get 6 months free. Naturals, world's fastest growing saloon chain, Howda Pay, powered by Workaby, a unified platform for finance, accounts and HR. Max Gold, cash for gold. Call 04445454545. Presents Behind Wood, straight from the heart with Rangaraj Pandey. Powered by Arabian Garden Seafood Restaurant, Social Eagle AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform. Karthipuram Coimbatore 200-acre Gym Township premium plots. Dr. Sri Verma Ayil Tharuma Ayurveda, Air Fiber Wi-Fi, Naturals, world's fastest growing saloon chain, Howda Pay, powered by Workaby.